அது எப்படிப்பா? சின்ன உருளைக்கிழங்கு எல்லாம் கீழ இருக்கு. பெரிய உருளைக்கிழங்குலாம் மேல மண்ணிலிருந்து விழாம வருது. அது ஒண்ணும் இல்ல. அந்த சின்ன உருளைக்கிழங்கு எல்லாமே சீக்கிரமா வெளில வந்துருச்சு. மண்ணுல இருக்கிற ஸ்ட்ராங்கான ரிசோர்ஸ் எதுவுமே அது எடுத்துக்கல. ஒரு சின்ன கடினமான சூழ்நிலை கூட அதால ஏத்துக்க முடியல. ஆனா இந்த பெரிய உருளைக்கிழங்கு அங்க இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுத்துக்கிட்டு தன்னை தானே செதுக்கிட்டு வந்திருக்கு. அதனால அது கீழ விழுவாது. சின்னது சீக்கிரமா கீழ விழுந்துரும். அப்படின்னா பெருசா இருந்தா உழவ மாட்டோமா? அது அப்படி இல்லப்பா. கஷ்டமான சூழ்நிலை தான் கடினமான மனிதனை உருவாக்கும். சும்மா ஒரு சின்ன ஆட்டத்துக்குன்னா கீழ விழ மாட்டோம். புரியுதா? என்ன பண்றான் இந்த பையன்? என் நாட்ட விட்டு போங்கடா. அவனுக்கு அவனே தனியா விளையாண்டுட்டு இருக்கான். அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. ரேஞ்சர் வெளியில தனியா விளையாண்டுட்டு இருக்கான். அததான் பார்த்துட்டு இருந்தேன். இவன் என்ன இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். உள்ள என்ன சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ரேஞ்சர் இங்க வா. பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? என் பாக்கெட்ல சில்லறைய வச்சிருக்கேன். எதுக்கு இத்தனை சில்லற? அது நான் பாக்கெட்ல போட்டு நடக்கும்போது சத்தம் வருதுல்ல, நீங்க நடக்கிற மாரி அதுதான். ஓ! அப்ப வந்து நான் பாக்கெட்ல இந்த மாரி சில்லறைய போட்டு தான் இந்த சத்தம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கிடையாது. இதனால தான் எனக்கு சத்தம் வருது. ஓ! ஏய் ரேஞ்சர், உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் கிஃப்ட் வச்சுக்கோ. ஆஹா! இரு நானே உனக்கு போட்டு விடுறேன்.